2016 நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு டிகிரி. ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. பிரேக் டைம்ல வந்து டீ, சமோசாவோட நான் பெரிய, பெரிய, பெரிய ஃபேன். அங்க வந்து பிரெட் பஜ்ஜிலாம் போடுவாங்க. ஓகே. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புடிக்கும். அட் த சேம் டைம் டீயோட சேர்ந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இன்னும் ரொம்ப, ரொம்ப அப்படியே சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் குடுக்கும். அப்படியே பத்த வச்சு புகைய விட்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ பயங்கரமாலாம் இருக்காதுங்க. அது உங்க உடம்புக்கு பயங்கரமான கேடு. ஓகே. பட் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஜஸ்ட் நான் சொல்றேன் இந்த ஒரு இன்சிடென்ட்ட. அப்போ நான் அந்த விஷயம்லாம் நான் பண்ணிட்டு, என்னோட கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது எல்லாருமே என்ன வந்து அப்படியே ஒரு மாரி வித்தியாசமா பார்ப்பானுங்க. "இவன் என்ன இப்படி இருக்கான்?" அப்படிங்கிற மாரி. பிகாஸ் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது உடம்புலேருந்து அப்படியே வரும். அது ரொம்ப கண்றாவியா இருக்கும். டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஓகே. பட் இருந்தாலும் அதெல்லாம் பழகுனவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு சென்ட் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2019 என்னோட காலேஜ் வந்து முடிஞ்ச உடனே நான் போயிட்டு, ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ்லயே ஜாயின் பண்றேன். அந்த ஆஃபீஸ்ல போனா கூட, ஐ ஜஸ்ட் ஸ்மோக் அண்ட் ஜஸ்ட் கோ இன்டூ தி ஆஃபீஸ் அப்படிங்கிற மாரி. அந்த ஆஃபீஸ் வந்து ஒரே ஏசி தானா, அதனால வந்து உள்ள போனாலே அப்படி பத்த வச்சு புகைய விட்டா அதே ஸ்மெல் பயங்கரமா வரும். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்துச்சு. பிகாஸ் ஆ யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் நல்ல ஒரு ஹேபிட்ஸ் வச்சிருக்கான் அவனுக்கு. மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பயங்கரமா இருக்கும். ரைட். அவன் வந்து காலைல எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுவான், யோகா பண்ணுவான், பாக்ஸிங் கிளாஸ் போவான், ஒர்க் அவுட் பண்ணுவான். லா, 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 லான்னு ஏகப்பட்ட பாசிட்டிவான ஹேபிட்ஸ் வச்சிருக்க அவனோட மைண்ட் செட் வந்து ப்ராபப்ளி பயங்கரமா இருக்கும். ஆனா, இந்த நெகட்டிவான ஹேபிட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அது மேபி நம்ம நெகட்டிவா யோசிக்கிறதா இருக்கலாம். இல்ல நெகட்டிவான விஷயங்கள பார்க்கிறதா இருக்கலாம். இல்ல அ தப்பான ஹேபிட்ஸ் நம்ம பண்றதா இருக்கலாம்ன்னு சொல்லி, இப்படி இருக்கிற யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. மேபி அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நான் சூப்பரான ஒரு பெர்சனா காட்டிக்கலாம். ஆனா, இந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்கவே இருக்காது. த திங் என்னன்னா, அதே மாரி ஆஃபீஸ் டைம்ல வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? என்னோட என் கூட ஒர்க் பண்ற ஒரு கலீக் ஒருத்தரு. ஸோ அவருமே வந்து என்னன்னா, பயங்கர கான்ஃபிடன்ஸா காட்டிப்பாரு. ஆனா, அவருக்கு பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படியே ரொம்ப டல்லாவே அப்படியே இருப்பாரு. ஸோ அப்ப எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளோட மைண்ட் செட்லேருந்து, நம்மளோட லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு நம்ம ஹேபிட்ஸ்க்கு பெருசா பிரையாரிட்டி தருது. யாராவது ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி சொன்னா, "அவன் நடக்குறான் பூமர்" அப்படின்ருவாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாலே எனக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? பட் இருந்தாலும் இந்த மாரி சேனல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த மைண்ட் ஸ்டேட்ல இருக்க மாட்டீங்கங்கிறத நான் ப்ராபப்ளி நம்புவேன். பிகாஸ் நம்ம எல்லாமே மைண்ட் செட், சப்கான்ஷியஸ், டிசிப்ளின் சொல்லி இப்படி நல்ல ஒரு விஷயங்கள பழகணும்னு நெனச்சு தான் இந்த மாரியான சேனல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ரைட். அந்த ஒரு நெகட்டிவான ஹேபிட்ஸ நான் தூக்கி போடும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே தான் இருப்பேன். திரும்பி அது ரிட்டர்ன் ஆகும். திரும்பி போடுவேன். திரும்பி ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனா, ஒரு காலி டப்பா இருக்கு. ஓகே. ஓகே. ஃபைன். நம்ம எப்படி வருவோம்? ஒரு டப்பா ஒண்ணு இருக்கு. இந்த இடத்த அந்த டப்பா வந்து அடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த டப்பால என்ன இருக்கும்? அப்படியே தூசியா இருக்கும். ரைட். இந்த இடம்லாம் அப்படியே தூசியா இருக்கும். இந்த இடம் மட்டும் அப்படியே கேப்பா இருக்கும். ஸோ, அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டப்பாவ தூக்கி போட்டு, இதே இடத்துல இன்னொரு டப்பா பிளஸ்ங்கிற ஒரு டப்பாவ நான் வந்து ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல புது டப்பா ஒண்ணு வந்து உட்கார்ந்திருக்கும். ஆனா, இப்ப நான் இந்த இடத்துல வந்து டப்பாவே வைக்கல. ரைட் வந்து ஓகே. இங்க இருக்கு டஸ்டர். இப்ப இந்த இடத்துல வந்து நான் டப்பாவே வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? இந்த காலி இடம் என்ன ஆகும்? திரும்பி, திரும்பி, திரும்பி அழுக்காகும். இந்த அழுக்காகுற இந்த இடம்லாம் என்ன ஆகும்? திரும்பி அந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இதே மாரி தான் நம்மளும். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஹேபிட்ட வந்து விடணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஹேபிட்ட விடுவோம். விட்டுட்டு ஆனா, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டோம். இந்த ரீப்ளேஸ் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அழுக்கு அழுக்கா சேர்ந்து, இந்த இடம் திரும்பியும் நம்ம வந்து பழைய ஹேபிட்ட பண்றதுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துருது. ஸோ, அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஹேபிட்ஸ சேஞ்ச் பண்ணணும். ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும். மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். நம்ம நம்ம லைஃப்ல நம்ம புதுசா தெரியணும். நம்ம புதுசா காட்டணும் அப்டின்னா, கம்பல்சரியா கம்பல்சரியா நம்மளோட ஹேபிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹேபிட்க்கு பதிலா இன்னொரு ஹேபிட் நம்ம ப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ, நம்பர் 1 ஓகே. 5 திங்ஸ் 5 விஷயம் உங்களோட ஹேபிட்ட உங்களால கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியும். உங்களோட மைண்ட் செட்ட இந்த ஹேபிட்ஸ் மூலியமா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஹேபிட்ஸ் தான் உங்களோட மைண்ட் செட்ட வந்து ப்ராபப்ளி வந்து சூப்பரா வச்சுக்கிறதுக்கும் காரணம். உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்களோட மைண்ட் செட் டம்பா இருக்கிறதுக்கும் காரணம். அப்ப அந்த 5 விஷயத்துல முதல் விஷயம் சூஸ் த கரெக்ட் ஹேபிட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அது நெறைய ஹேபிட்ஸ் இருக்கும். அதுல 1 கிராட்டிட்யூட் ஜர்னல், விசுவலைசேஷன், மெடிடேஷன், பாக்ஸிங், வொர்க் அவுட், வாக்கிங் வேற என்ன பாசிட்டிவா தாட்ஸ் வந்து எனக்குள்ள நான் இம்ப்ளான்ட் பண்றது.
நான் வந்து ஜர்னல் பண்றதுன்னு இப்படி ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் வந்து வச்சிருப்பேன். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இதுலேருந்து அட்லீஸ்ட் 4 ஹேபிட்ட சூஸ் பண்ணிக்கங்க. இந்த 4 ஹேபிட்ட அடுத்த ஒரு 1 வாரத்துக்கு இல்ல, அப்படி சொல்ல மாட்டேன். இந்த 1 வாரத்துக்குலாம் இல்ல. லைஃப் லாங் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனா, திடீர்னு ஒரு நாள் வந்து மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், புயல் புயல் அடிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன்ட்றா. எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இது எதுக்கு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, அது 2 நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, திரும்பி அந்த ஒரு மென்டல் ஸ்டேட் பாதிக்கப்படும். பழைய மாரி திரும்பி போவீங்க. ஒன்ஸ் ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் பண்ணுவோம். பல்லு விளக்குறது வந்து டெய்லியுமே பல்லு விளக்குறீங்கல்ல. சில பேர் பல்லு விளக்க மாட்றாங்க. அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சொல்றேன். டெய்லியுமே பல்லு விளக்குறீங்கல்ல. டெய்லி குளிக்கிறீங்கல்ல. டெய்லி ரெஸ்ட் ரூம்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, போறோம்ல. அதே மாரி தான் ஹேபிட்ஸ். அதே மாரி தான் இந்த விஷயங்களும். இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாரி ஹேபிட் தான். எப்படி குளிக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டோ, அதே மாரி கிராட்டிட்யூட், மெடிடேஷன், ஜர்னலிங் இது எல்லாமே ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட்ட நம்ம லைஃப் லாங் பண்ணி தான் ஆகணும். ஆனா, பாதியில எனக்கு வந்து போதும் இதுக்கு மேல நான் வந்து பண்ண மாட்டேன். போதும் இதுக்கு மேல நான் பண்ண எப்படின்னு நம்மள நம்மளே என்ன பண்றோம்னா, லிமிட் பண்ணிக்கிறோம். அதாவது எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுல நான் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்காக தான் நான் வந்து அடுத்து எப்படி நம்மளோட மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான், நான் வந்து ஒரு ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ வச்சு மொத்தமா ஒரு மைண்ட் செட் பத்தி ரிலேட்டடா எடுக்கிற ஒரு கோச்சிங். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லயோ, இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ குடுக்குறேன். ஜஸ்ட் போய் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஐ திங்க் நம்மளோட லைஃப நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு, நம்மளோட லைஃப நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒருத்தரோட கைடன்ஸ எடுத்துக்கிட்டு, ப்ராபப்ளி ஒரு மென்டார்ஷிப் எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு அது என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். பிகாஸ் இப்போ பாக்ஸிங்க்கு நான் தனியா ஒரு மென்டார் வச்சு அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி தான் நான் உங்களுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்னோட கையில இருக்கு. அத பண்றது உங்க கையில இருக்கு. நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நம்பர் இருக்கு. மெசேஜ் பண்ணுங்க. தென் நம்ம அங்க பேசிக்கலாம். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். அப்போ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஒரு 4 இந்த ஹேபிட்ஸ்ல 4 ஹேபிட்ட மட்டுமே சூஸ் பண்ணி, அத உங்க லைஃப் லாங் பண்ணணுங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்க்கு போப்போறீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 டீப் வொர்க். சாரி பீப் வொர்க்கா? பீப் இல்லடா டீப்பு. ஓகே. டீப் வொர்க். ஸோ இந்த டீப் வொர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மள ஒரு டிஃபரண்டான ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போற ஒரு விஷயம். இப்ப லெட்ஸ் சே காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு முதல்ல ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணிருவேன்னா, பிளாக் பண்ணிருவேன். இந்த 2 டூ 3 ஹவர்ஸ் பிளாக் பண்ணிட்டு, இந்த 2 டூ 3 ஹவர்ஸ்ல ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். மொபைல் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஐ வில் கோ அண்ட் டூ மை வொர்க் லைக் ஸ்கிரிப்டிங், வீடியோ டேக்கிங். இது 2 தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் நடக்கும். ஸ்கிரிப்ட் வந்து எத்தன ஸ்கிரிப்ட் வேணாலும் எழுதலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 2லேருந்து ஒரு 3 ஸ்கிரிப்ட் எழுதுவேன். வீடியோ வந்து ஒரு 3 வீடியோ வந்து எடுத்து வச்சுருவேன் நான். பிகாஸ் டீப் வொர்க் அப்படிங்கிறது அதுதான். எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம என்னோட வொர்க்ல மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்றது. தட் திங் நீங்களுமே என்ன பண்ணுங்க, நீங்க பிசினஸ்லாம் பண்ணல. ஆனா நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கங்க அங்க. அந்த டைம்ல வந்து இன்டர்வல் எடுத்துட்டு போறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, கலீக்ஸ் கிட்ட பேசுறதுன்னு இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாம, ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வொர்க் ஃபார் 2 டூ 3 ஹவர்ஸ் டீப் வொர்க் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி சுத்தி பார்க்காம, மேபி உங்களுக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டேர் அட் யுவர் ஸ்க்ரீன். உங்க ஸ்க்ரீன வந்து இப்படியே பாருங்க. ஒரு 20 டூ 30 செகண்ட்ஸ்குள்ள உங்களுக்கு அங்க வந்து ஃபோக்கஸ் போயிரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபோக்கஸ் அங்க மட்டுமே இருக்கும். ஓகேவா? டீப் வொர்க். The third thing which is searching for hard opportunities. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த ஹார்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அது ரொம்ப கஷ்டம்ப்பா. இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு. வேணாம்ப்பா வேணாம் அப்டின்னு வேணாம்ப்பா வேணாம் அப்டின்னு இந்த கஷ்டமான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாம ஈஸியான விஷயத்த சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஈஸியான விஷயத்துல பார்த்தீங்கன்னா, 100 பேர் இருப்பான். இப்ப லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி வேலையோ, இல்ல வந்து ஒரு ஏஆர் காலிங்கோ வேலையோ எடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே. இதுல வந்து எத்தன பேர் அப்ளை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, 500 ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவான். ஆனா, ஒரு கரியர் ஓரியன்டட் ஜாப்ன்னு நீங்க எடுத்துக்கோங்களேன். அதுல அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, 150 பேரு, இல்ல வந்து ஒரு 100 பேர் தான் அப்ளை பண்ணுவான்.
இப்ப சொல்லுங்க இந்த 2 வேலையில எந்த வேலை ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஹார்டான ஆப்பர்ச்சுனிட்டில தான் கிடைக்குமே தவிர, இந்த இடத்துல வந்து நம்ம போய் அவுட் ஆயிட்டு தான் வெளிய வருவோம். கரெக்ட் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சரி ஓகே ரைட். ஸோ அப்போ அப்போ நீங்க ஹார்டான ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூஸ் பண்ண கத்துக்கணும். ஹார்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மட்டும் தான் உங்க லைஃப்ல உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இம்பாக்ட்ஸ குடுக்கும். நீங்க சும்மா வந்து எனக்கு வந்து ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு அப்படி போனா இதா இருக்கும். கிடையாது. நீங்க ஹார்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் சாரி ஹார்டான விஷயங்கள எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அங்க பயங்கரமா கொட்டி கிடக்கும். பட் சாஃப்ட்டான ஒரு விஷயத்த எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, அங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸே பெருசா இருக்காது. அது நீங்க பண்றதும் வேஸ்ட் தான். ஓகேவா? பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம் அது பண்றதுக்கு. லைக் நெக்ஸ்ட் த 4த் ஒன் அண்ட் 5த் ஒன். இது 2த்தையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஸோ என்னோட ஆன்லைன் கோச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம லைஃப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. வேற யாருமே நமக்காக இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you, love you, love you guys.